முட்டை கோழி பண்ணை எக் பவுல்ட்ரி ஃபார்ம் என்பது குறைந்த முதலீட்டிலே தொடர்ச்சியான வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தொழில். இது பற்றி முக்கிய தகவல்கள் கீழே. முக்கிய நோக்கம் முட்டை உற்பத்தி செய்து சந்தையில் விற்பனை செய்வது. சில பண்ணைகள் முட்டை பிளஸ் சாணம், ஆர்கானிக் மனியோர் இரண்டையும் விற்கின்றன. இது கோழி இனங்கள் முட்டைக்கு அதிக உற்பத்தி தரும் இனங்கள். ஈசா பிரவுன், ஐசே பிரவுன் வருடத்திற்கு 300+ முட்டைகள். லோஹ்மான் பிரவுன், லோமன் பிரவுன், ஹைலைன் பிரவுன், ஹைலைன் பிரவுன், ஒயிட் லெக்ஹார்ன், ஒயிட் லெக்ஹார்ன் வெள்ளை முட்டைகள். இடவசதி 1000 கோழிகளுக்கு சுமார் 1100 சதுர அடி கட்டிடம். நன்றாக காற்றோட்டம், வெளிச்சம், சுத்தமான நீர் வசதி அவசியம். நான் தீவன ஃபீட் மேலாண்மை, ஸ்டார்டர் ஃபீட், குஞ்சுகள் 0 ஆட் வாரம், குரோவர் ஃபீட், 12 வாரம் லேயர் ஃபீட். 12 வாரத்திற்கு பிறகு முட்டை போடும் காலம். பேலன்ஸ்ட் புரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ் அவசியம். 5 நோய் தடுப்பு தடுப்பூசி திட்டம். நியூகாசல், கம்போரோ, ஃபவுல்பாக்ஸ். சுத்தம், உயிரியல் பாதுகாப்பு, பயோசெக்யூரிட்டி நடைமுறைப்படுத்தல். நோயான பறவைகளை உடனே தனிமைப்படுத்தல். ஆடு வருமான கணக்கு. உதாரணம் 1000 லேயர் கோழிகள். முட்டை உற்பத்தி தினம் சுமார் 800 முட்டைகள். 40% ப்ரொடக்ஷன் ரேட். மாத வருமானம் 100 முட்டை எக்ஸ் ஆர்ஸ் மாயம் ஷிர் ஆர்ஸ் நாள் ஆர்ஸ் 35,000 மாதம் செலவுகள். தீவனம், வேலை, மருந்து, மின்சாரம் Rs Rs மாதம். நிகர லாபம் சுமார் Rs 45,000 Rs 35,000 மாதம். 7 மார்க்கெட்டிங். உள்ளூர் மார்க்கெட், ஹோட்டல்கள், பேக்கரிகள், சூப்பர் மார்க்கெட். நேரடி விற்பனை லாபத்தை அதிகரிக்கும். 8 கூடுதல் வருமானம். கோழி சாணம் உரமாக விற்பனை. பழைய லேயர் கோழிகளை 5 வருடத்திற்கு பிறகு விற்பனை. நீங்கள் விரும்பினால் முட்டை கோழி பண்ணை முழு வணிக திட்டம் பிளான் முதலீடு முதல் லாபம் வரை அட்டவணையாக செய்து தர முடியும். சரி, இங்கே முட்டை கோழி பண்ணை வணிக திட்டம் 1000 லேயர் கோழிகளுக்கான உதாரணமாக அட்டவணையாக கொடுத்துள்ளேன். 1 முதலீட்டு செலவு ஒரு முறை. பொருளளவு யூனிட் விலை இயர்ஸ் மொத்தம் இயர்ஸ் கோழி குஞ்சுகள் லேயர் சிக்ஸ் 6,500 கட்டிடம், கூண்டு ஷெட் பிளஸ் கேஜஸ், மிடிரு 50,000 பானை, என் தீவன தொட்டி 50,000 திமிழ்நூறு, 15,000 மின்சாரம், தண்ணீர் வசதி 25,000 பிற செலவுகள், 10,000 மொத்த முதலீடு, 50,000 2 மாதாந்திர செயல்பாட்டு செலவுகள். செலவு அளவு யூனிட் விலை RS மொத்தம் RS. தீவனம் 1500 கிலோ 35,000 வேலைக்காரர் சம்பளம் 2 பேர் 12,000 24,000 மருந்து அந் தடுப்பூசி 3,000 மின்சாரம் என் தண்ணீர் 2,000 பிற பராமரிப்பு 5,000 மொத்த செலவு 9,000 மாதாந்திர வருமானம் சராசரி. வருவாய் கணக்கு மொத்தம் ரஸ் முட்டை விற்பனை. 100 முட்டை XRS 30 நாட்கள் 35,000 கோழி சாணம் விற்பனை. 1 XRS 1,000 மொத்த வருவாய் Rs 38,000 சன். நிகர லாபம் மாதம் Rs 35,000 மாதம் 5. முக்கிய குறிப்புகள். 1 லேயர் கோழி வருடத்திற்கு 100 முட்டைகள் தரும். உற்பத்தி 90% இருந்தால்தான் நல்ல லாபம் வரும். நல்ல தீவனம் பிளஸ் சுத்தம் பிளஸ் தடுப்பூசி ஆரோக்கியமான கோழி பிளஸ் அதிக முட்டை. சந்தையில் நேரடியாக விற்பனை செய்தால் லாபம் அதிகம். நான் விரும்பினால் இதை முழு வருட பண்ணை லாபம் நஷ்டம் கணக்கு ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் பெரிய பண்ணை விரிவாக்க திட்டமாகவும் செய்து தர முடியும். சரி, இப்பொழுது 1 முட்டை கோழி பண்ணை 3 வருட லாபம் என் முதலீடு திரும்பும் கணக்கு ROI அட்டவணையாக கொடுக்கிறேன். 1 அடிப்படை விவரங்கள். கோழி எண்ணிக்கை 1000 வருடத்திற்கு உற்பத்தி 1,000 முட்டைகள் சராசரி 85% ப்ரொடக்ஷன். ஒரு முட்டையின் விற்பனை விலை Rs ஃபைன் லேயர். கோழி முட்டை உற்பத்தி காலம் 72 வாரங்கள் சுமார் 1.5 வருடம். 1.4 வருடத்திற்கு பிறகு பழைய கோழிகளை விற்பனை. நீதியம் கோழி 2 3 வருட லாபம் நஷ்டம் அட்டவணை ஆண்டு. முட்டை வருவாய் ERS சாணம் வருவாய் ERS. பழைய கோழி விற்பனை GIS மொத்த வருவாய் ERS வருட செலவு GIS நிகர் லாபம் ER 1,30,000 11,000 மினிமான் 8,000 5 8,000 11 30,000 1,000 12 தீக்ராவிதன் 1,48,000 7,38,000 3 16,000 16,000 13,000 48,000 5 8,000 மின்தீடு வருட மொத்த வருவாய் 47,000 மொத்த செலவு ஆடிட்டட் 4,000 மொத்த லாபம் மீன் சொன் தானே மீன் ஒன்று. ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆரம்ப முதலீடு 9,000 1 வருடத்திற்குள் முதலீடு திரும்பும். 3 வருட ROI ஷுக் பொன் மீரம் X 100 மாறி 5. விரிவாக்க திட்டம் 1000 கோழியை
3,500 கோழிகளாக விரிவாக்கினால் லாபம் 3,5 மடங்கு அதிகரிக்கும். 3,000 லேயர் கோழிகள் சராசரி மாத லாபம் Rs 1.2 லட்சம் பிளஸ். தீவனம் பல்கா வாங்கினால் ஆண்டு 8% செலவு குறையும். டைரக்ட் மார்க்கெட் பிளஸ் ஹோல்சேல் பயர் ஹோட்டல் சப்ளை பிரைஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வரும். நான் விரும்பினால் இதற்கு வீடியோ வடிவத்திலே முட்டை கோழி பண்ணை முழு திட்டம் தமிழில் செய்து தர முடியும். அதில் கட்டிடம், கூண்டு அமைப்பு, தீவன அளவு, தடுப்பூசி திட்டம் எல்லாம் விஷுவலா இருக்கும். நான் அதை செய்து தரட்டுமா? சரி, முட்டை கோழி பண்ணைக்கு கூண்டு கேஜ் அமைப்பு பற்றி விரிவாக கொடுக்கிறேன். ஜோஸ்டின் கூண்டு வகைகள் முட்டை உற்பத்திக்கான லேயர் கோழிகளுக்கு பெரும்பாலும் பேட்டரி கேஜ் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய வகைகள்: 1. ஏ டைப் கேஜ் பி வடிவ பக்கங்கள் நடுத்தர பண்ணைகளுக்கு. 2. எச் டைப் கேஜ் செங்குத்தாக பல அடுக்குகள் மல்டிடியர் பெரிய பண்ணைகளுக்கு. 2. ஏ டைப் பேட்டரி கேஜ் அமைப்பு அளவு ஒரு கூண்டு நீளம் 18 அங்குலம், அகலம் 15 அங்குலம், உயரம் 17 அங்குலம். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல 3-4 கோழிகள். 1 யூனிட் ஃபுடி வரிசை ரோ பிளஸ் ஷொரு 5 அடுக்கு டியர் இருக்கும். முன்புறம் ஃபீட் ரோ, பின்புறம் மனியூர் பெல்ட். 3. எச் டைப் பேட்டரி கேஜ் அமைப்பு அளவு ஒரு கூண்டு நீளம் 16 அங்குலம், அகலம் 14 அங்குலம், உயரம் 17 அங்குலம். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல புரின் கோழிகள் 4-8 அடுக்கு வரை அமைக்கலாம். இடத்தை 50% வரை சேமிக்கலாம். முட்டை ஃபார்வர்ட் கன்வேயர் மூலம் சேகரிக்கலாம். 4. கூண்டு பொருட்கள் மெட்டீரியல் கேல்வனைஸ்ட் ஐரன் GA வயர். 2. மீதம் துணை நரம் தடிமன். காலம் 15-20 வருடங்கள் நீடிக்கும் சரியான பராமரிப்பால். கூண்டு வலை இடைவெளி 1.5 x 2 கால்கள் சிக்காமல் இருக்க. 5. கூண்டு அமைக்கும் இடவசதி கூண்டு மற்றும் சுவரிடையே குறைந்தது 3 அடி இடைவெளி. கூண்டு வரிசைகளுக்கு நடுவில் 4 அடி இடைவெளி. ஊழியர்கள் சுலபமாக நகர. கூண்டு கீழே மன்யூர் கலெக்ஷன் பெட் அல்லது பெல்ட் சிஸ்டம். 6. கூடுதல் வசதிகள் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் சிஸ்டம், நிப்பிள் ட்ரிங்கர்ஸ் ஆர் கப் ட்ரிங்கர்ஸ். ஆட்டோமேட்டிக் ஃபீடர் பெல்ட், ஃபீட் வேஸ்டேஜ் குறையும். லைட்டிங் சிஸ்டம் 16 மணி நேர வெளிச்சம், ப்ரொடக்ஷன் மெயின்டைன். சிறிய கணக்கு 1000 லேயர் கோழிகளுக்கு ஏ டைப் 4 டியர் கேஜ் தேவைப்படும். செலவு சுமார் Rs 1.2 Rs 1.5 லட்சம். எச் டைப் ஆட்டோமேட்டிக் கேஜ் Rs 2.9 லட்சம். ஆனால் வேலை செலவு குறையும், உற்பத்தி அதிகரிக்கும். சரி, முட்டை கோழி பண்ணை நோய் தடுப்பு என் பராமரிப்பு பற்றி முழுமையாக தருகிறேன். 1. பொதுவான நோய்கள் என்ற அறிகுறிகள். நோய் பெயர் காரணம் அறிகுறிகள் தடுப்பு. நியூகாசல் டிசீஸ் ராணிகேத். வைரஸ் சுவாசம் சிரமம் கழுத்து திருப்பு தடுப்பூசி. லசோட்டா இன்ஃபெக்ஷஸ் பர்சல் டிசீஸ் கும்பரோ. வைரஸ் சோர்வு இறகுகள் சீர்கேடு தடுப்பூசி. IBD ஃபவுல் பாக்ஸ் வைரஸ் சருமத்தில் கரும்புள்ளிகள். வாயில் புண்கள் தடுப்பூசி. ஃபவுல் பாக்ஸ் காக்சிடியோசிஸ் பாக்டீரியா. பராசைட் இரத்த மலச்சிக்கல் சுத்தம். ஆம்ப்ரோலியம் மருந்து E. கோலாய் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியா வயிற்று வீக்கம் இறப்பு சுத்தம். ஆன்டிபயாட்டிக் CRD கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். மைக்கோபிளாஸ்மா தும்மல் சளி காற்றோட்டம் மருந்து. டைலோசின் 2. தடுப்பூசி அட்டவணை லேயர் கோழி வயது தடுப்பூசி பெயர் கொடுக்கும் முறை. 1 நாள் மாரெக்ஸ் முட்டை குழந்தையில் இன் ஓவோ அல்லது IM 5 நாள் நியூகாசல் B1 ஸ்ட்ரெயின். கண் மூக்கு துளி 14 நாள் கம்பரோ IBD. குடிநீர் 21 நாள் நியூகாசல் லசோட்டா. குடிநீர் 28 நாள் ஃபவுல் பாக்ஸ் சிறகு ஊசி. 35 நாள் கம்பரோ பூஸ்டர். குடிநீர் 6 வாரம் நியூகாசல் பூஸ்டர். குடிநீர் 8 வாரம் இன்ஃபெக்ஷஸ் பிராங்கிட்டிஸ். குடிநீர் 16 வாரம் எக் டிராப் சிண்ட்ரோம். குடிநீர் 1. சுத்தம் அண்ட் பயோசெக்யூரிட்டி நடைமுறைகள். பண்ணைக்கு வெளியிலிருந்து யாரும் உள்ளே வர வேண்டாம். காலனி டிஸ்இன்ஃபெக்ட். ஷெடில் எப்போதும் லைம் பவுடர் அல்லது டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே பயன்படுத்தவும். இறந்த கோழிகளை உடனே புதைத்தல் அல்லது எரித்தல். குஞ்சுகள், தீவனம், தண்ணீர் அனைத்தும் சுத்தமானவையாக இருக்க வேண்டும். 4. நோய் பராமரிப்பு பாதிக்கப்பட்ட கோழிகளை தனிமைப்படுத்தல் ஐசோலேஷன். விலங்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து. விட்டமின் பிளஸ் எலக்ட்ரோலைட் சப்ளிமெண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட். ரெகுலர் டிவர்மிங் 3 மாதத்திற்கு ஒரு முறை. சிறிய ரகசியம்: நீங்கள் வெப்பநிலை பிளஸ் ஈரப்பதம் பிளஸ் சுத்தம் இந்த 3ஐயும் கட்டுப்பாட்டில் வைத்தால் 80% நோய்கள் தானாகவே தவிர்க்கப்படும். சரி, முட்டை கோழி பண்ணைக்கு தீவன ஃபீடு உற்பத்தி பற்றிய முழு விபரம் கொடுக்கிறேன். 1. தீவன வகைகள் லேயர் கோழிகளுக்கு வகை வயது முக்கிய நோக்கம். ஸ்டார்டர் ஃபீட் 0 6 வாரம் எலும்பு உடல் வளர்ச்சி. குரோவர் ஃபீட் 1
18 வாரம் எடை மற்றும் ஆரோக்கிய வளர்ச்சி. லேயர் ஃபீட் 18 வாரம் முதல் முட்டை உற்பத்தி, முட்டை ஓடு வலிமை. 2. தீவனத்தில் உள்ள அடிப்படை சத்துகள், புரோட்டீன், உடல், இறகு வளர்ச்சி என் முட்டை உற்பத்தி. கால்சியம் முட்டையோடு வலிமைக்கு. வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நோய் எதிர்ப்பு சக்திக்கு. எனர்ஜி, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் தினசரி செயல்பாடு. இன்றி லேயர் ஃபீட் தயாரிப்பு 100 கிலோக்கான உதாரண ரெசிபி ஸ்டார்டர் ஃபீட். வாரம் மக்காச்சோளம் 50 கிலோ சோயாபீன் அல்லது பீன்ஸ் பவுடர், 25 கிலோ கோதுமை, 10 கிலோ மீன் மாவு, 7 கிலோ எண்ணெய் கேக், கிரவுண்ட்நட் கேக், 5 கிலோ கனிம கலவை, மினரல் மிக்ஸ், 2 கிலோ உப்பு, 1 கிலோ புரோட்டீன், 20% எனர்ஜி அதிகம். குரோவர் ஃபீட் 12 வாரம் மக்காச்சோளம் 55 கிலோ சோயாபீன் பவுடர், 20 கிலோ கோதுமை, 10 கிலோ மீன் மாவு, 5 கிலோ எண்ணெய் கேக், 7 கிலோ கனிம கலவை, 2 கிலோ உப்பு, 1 கிலோ புரோட்டீன், 20% கால்சியம் குறைவு. லேயர் ஃபீட் 12 வாரம் முதல் மக்காச்சோளம் 45 கிலோ சோயாபீன் பவுடர், 20 கிலோ கோதுமை, 10 கிலோ மீன் மாவு, 5 கிலோ எண்ணெய் கேக், 50 கிலோ சுண்ணாம்பு தூள், லைம் பவுடர், 12 கிலோ கனிம கலவை, 1 கிலோ உப்பு, 0.5 கிலோ புரோட்டீன், 19% கால்சியம், 2% முட்டையோடு வலிமைக்கு. 4. தீவன உற்பத்தி நன்மைகள் சந்தையில் வாங்குவதை விட பவைதினானின் 20% குறைந்த செலவு. சத்துக்கள் உங்கள் தேவைக்கு மேட்ச் ஆக அமைக்கலாம். தரம், தூய்மை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். 5. உற்பத்தி செய்ய வேண்டிய கருவிகள். ஃபீட் கிரைண்டர், தானிய அரைப்பான். மிக்சர் மெஷின், ஃபீட் மிக்ஸ் ஈவன்லி. weighing scale storage, பின்ஸ், சிறிய டிப்ஸ். லேயர் ஃபீடில் கால்சியம், சுண்ணாம்பு குறைந்தால் முட்டையோடு மெலிந்து உடையும். புரோட்டீன் குறைந்தால் உற்பத்தி வீழ்ச்சி வரும். தினமும் ஃப்ரெஷ் ஃபீட் கொடுத்தால் வேஸ்ட் அண்ட் ஃபங்கஸ் தவிர்க்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிசினஸ் தமிழன் என்ற சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.